வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, அமித்ஷா வீட்டில் திடீர் மரணம், கண்ணீரோடு விரைந்த முதலமைச்சர் ஸ்டாலின், அதிர்ச்சியில் பாஜகவினர். அதாவது மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷாவின் மூத்த சகோதரி ரஜிபென் மும்பையில் உள்ள மருத்துவமனையில் காலமாகியுள்ளார். அவருடைய வயது 60க்கு மேல் இருக்கும் என்றும் தெரிகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட ரஜிபென் அவர்கள் தனது வீட்டில் ஓய்வெடுத்து வந்தார். இதனிடையேத்தான் அவரது உடல்நிலை மோசமானதால் மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மீண்டும் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் அதிகாலை காலமாகியுள்ளார். சகோதரியின் மறைவை அடுத்து குஜராத்தில் நடைபெறவிருந்த 2 பொது நிகழ்ச்சிகளை அமித்ஷா ரத்து செய்து உள்ளார். அதே போல தனது மூத்த சகோதரி இறந்ததை தொடர்ந்து அமித்ஷா தனது அனைத்து பொது நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்துள்ளார் என்று பாஜக தலைவர் ஒருவர் கூறியுள்ளார். அதே போல அமித்ஷாவின் மூத்த சகோதரியான ராஜிபென் என்ற ராஜேஸ்வரி பெண்ணின் உடலானது அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு உள்ளது. பிற்பகல் தால் தேஜ் மைதானத்தில் இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். அதே போல குஜராத் மாநிலம் காந்திநகர் மக்களவை தொகுதி உறுப்பினரான அமித்ஷா மகர சங்கராந்தியை கொண்டாடும் பொருட்டு அகமதாபாத்தில் இருந்து இருக்கிறார். தனது சகோதரி இறப்பு செய்தி அறிந்து தனது அனைத்து நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்து அவர் உடனடியாக மும்பை புறப்பட்டு சென்று உள்ளார். அதே போல குஜராத் மாநிலத்தில் பனஸ்கந்தா மாவட்டத்தில் உள்ள பனஸ் டெய்ரி மற்றும் காந்திநகர் உள்ள ராஷ்டிரிய பல்கலைக்கழகம் ஆகிய 2 பொது நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள அமித்ஷா திட்டமிட்டிருந்த நிலையில் பனாஸ் டெய்ரியின் பல்வேறு திட்டங்கள் மற்றும் தயாரிப்புகளை தொடங்கி வைப்பதாகவும் காலையில் ஒரு பொது நிகழ்ச்சிகளுக்கு அமித்ஷா உரையாற்றவும் திட்டமிட்டு இருந்தார். தற்போது அவைகள் அனைத்துமே ரத்து செய்யப்பட்டது. அதே போல பனஸ்கந்தா நிகழ்வில் கலந்து கொண்டவர்களில் ஒருவரான குஜராத் மாநில கூட்டுறவு வங்கி லிமிட் தலைவர் அஜய் பட்டேல் அவர்கள் தனது மூத்த சகோதரியின் மரணம் காரணமாக அமித்ஷாவால் நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியவில்லை என்றும் கூறினார். மேலும் தற்போது அமித்ஷாவின் சகோதரி உயிரிழந்து உள்ள நிலையில் இது குறித்து அறிந்ததும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமித்ஷாவுக்கு போன் மூலம் தொடர்பு கொண்டு இரங்கல் தெரிவித்து உள்ளார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.